வணக்கம். புதன் கிரகங்களிலே 4வது கிரகமான புதன் பகவானை நாம் இங்கே அவருடைய காரகத்துவங்களை நாம் விளக்க இருக்கின்றோம். புதன் ஒரு அலிக்கிரகம் என்று நாம் அவரை சோதிட நூல்கள் கூறுகின்றன. அவர் யாரோடு இருக்கின்றாரோ அவர் போலே செயல்படுவார். ஆணோடு இருக்கின்ற பொழுது ஆண் தன்மையும், பெண்ணோடு இருக்கின்ற பொழுது பெண் தன்மையும் பெற்று அவர் பச்சை நிறம் கொண்டவராக இருப்பார். பாவக்கிரகத்துடன் சேர்கின்ற பொழுது பாவத்தன்மையும், சுபக்கிரகத்துடன் சேர்கின்ற பொழுது சுபத்தன்மையும் தரக்கூடியவர் புதன் பகவான். இவர் வடக்கு திசைக்குரியவர். மூளை, வாய், நாக்கு, நரம்புகள், கல்வி, வாக்கு, அம்மான் வகை, நண்பர்கள், தொழில், அறிவு கூர்மை, விஞ்ஞான ஆராய்ச்சி, கணித ஆசிரியர், சோதிடநாதல், மேசிக் செய்தல், எழுத்தாளன், பேச்சாளன், பத்திரிகை ஆசிரியர், தபால் அலுவலக வேலை, தரகு வேலை, சூதாடுதல், பகுத்தறிவு, கோழை, ஞானம், வியாபாரம், வாத நோய், கலைஞானம், மருத்துவம், நெய், எண்ணெய் ஆகியவற்றுக்கு காரகத்துவம் புதன். இந்த புதனுடைய காரகத்துவங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இதில் தொழில், படிப்பு எல்லாமே இதில் அடங்குகின்றன. புதன் சம்பந்தப்பட்ட தொழில்களையும் நாம் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றோம். புதன் சம்பந்தப்பட்ட படிப்புகளை நாம் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றோம். புதன் அவருடைய காரகத்துவம் எதையெல்லாம் குறிக்கும் என்பதை பற்றியெல்லாம் நாம் குறிப்பிடுகின்றோம். அந்த அடிப்படையில் புதன் பகவான் மிதுன ராசியிலும் கன்னி ராசியிலும் ஆட்சி பெற்று, கன்னி ராசியிலே 3 தன்மைகளை பெற்றிருப்பார். புதன் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம். ஒரே ஒரு கிரகம்தான் தன் வீட்டில் ஆட்சி பெறுவது மட்டுமில்லாமல் உச்சத்தையும் பெறுவார். அங்கே மூல திரிகோணத்தையும் பெறக்கூடியவர் தான் புதன் பகவான் கன்னி ராசியிலே. நீசம் என்பது மீன ராசியிலே நீசத்தன்மை பெற்றிருப்பார். அவருக்கு நட்பு வீடுகள் இருக்கின்றன, பகை வீடுகள் இருக்கின்றன. அந்த தன்மைக்கு ஏற்ப தன்னுடைய காரகத்தினரை வெளிப்படுத்தி சாதகருக்கு நன்மை தீமைகளை கொடுப்பார் புதன் பகவான். புதன் வழிபடக்கூடிய தெய்வம் புதன் பகவான் என்றால் பெருமாள் வழிபாடு நாம் வைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். புதன்கிழமைகளிலே பெருமாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. நவதானியங்களிலே பச்சை பயிறு தானமாக வழங்கலாம். புதனுக்கு பிடித்த நவதானியம் பச்சை பயிறு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் அதை தானமாக வழங்கி நமக்கு இருக்கக்கூடிய குறைநிலைகளை நாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்று சோதனை நூல் கூறுகின்றன. வாழ்க வளமுடன்.